இஸ்லாமும் இஸ்லாமில் இருக்கிற அல்லான்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்குள்ளேயும் அது ரொம்ப போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். அதுக்குள்ள நிறைய பேருக்கு அந்த 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 செயலை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதை மதமாக பார்க்காம அதுக்குள்ளே இருக்கிற உண்மை தத்துவத்தை, உண்மை செயலை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். எல்லா மதத்துக்குள்ளேயும் ஒரு கோட்பாடு இருக்குது. இந்து மதத்துக்குள்ளே ஒரு கோட்பாடு இருக்குது, கிறிஸ்துவத்தில் ஒரு கோட்பாடு இருக்குது, இஸ்லாமத்தில் ஒரு கோட்பாடு இருக்குது. இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அதில் வெளிப்படையாக ரொம்ப கூறப்பட்டிருக்கிறது என்னன்னா, நான் ஒன்றுமே இல்லை, என்னை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கும்பிடணும்னு தான் அதில் கூட்டுரு. கடவுள் என்று என்னை ஒன்றும் நீ எதையும் வச்சிடாத, நான் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி என்னை கும்பிடு, உனக்கு ஒன்று கிடைக்கும். பார்த்துக்கங்க, இது எவ்வளோ பெரிய தத்துவம். ஒன்றுமே இல்லைன்னு நீ என்னை கும்பிடணும். ஒன்றும் இல்லைன்னு நீ கும்பிட பழகிட்டு என்னை நீ வணங்க கற்றுக்கிட்டனா உனக்கு ஒன்று கிடைக்கும். அதே நீ பின்படுத்தினா நீயே ஒரு நாள் அந்த ஒன்றும் இல்லாமல் மாறுறது கூட வாய்ப்பு. இதுதான் அல்லாஹ்னா ஒன்றும் இல்லை என்று அர்த்தம். ஒன்றும் இல்லை அப்படின்னா என்னன்னா வெட்ட வெளின்னு அர்த்தம், ஆகாயம்னு அர்த்தம். ஆகாயம்ங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆகாயம்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஆகாயங்கிறத எவனுமே தொட முடியாது. ஆகாயம்னா நீ தொட போய்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அதை நீ அது அப்படி ஒன்று இருக்கிற மாதிரியே உன்கிட்ட காட்டுது இல்லை, அது ஒன்றும் இல்லாதது. ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்கு எல்லை இருக்கும், ஒன்று இல்லைன்னா அதுக்கு எல்லையே இருக்காது. அது ஒன்றும் இல்லாதது. அதுதான். அப்போ ஒன்றும் இல்லாத ஒரு வெற்றிடத்தை நீ வணங்கு, நீ வழிபடு அப்படிங்கிறது தான் அந்த மதத்தோட இருக்கிற மிக நுட்பமான கோட்பாடு. அந்த நுட்பமான செயல் வடிவத்தை நீங்க அதை அவங்க பார்க்கணும். எல்லா மதத்துக்குள்ளேயும் இது 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 ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்குள்ள என்னன்னா, இதுதான் நான் சொன்னது தான், போன காணொளிகளில் பேசினது தான், அதே வெட்டவெளி தன்மை தான். அப்ப ராமலிங்க சுவாமிகளையே எப்படி பார்க்கணும்னா, ஒன்றும் இல்லை அப்படிதான் பார்க்கணும். ஒன்று இருக்கு அப்படின்னு பார்த்தனா அங்க ஒண்ணு இல்லை. ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது தான் சித்தி விலாகம். ஒண்ணுமே கிடையாதாங்க. நான் காலையில ஒரு காணொளியில பேசியிருக்கேன். 6 சக்கரம். இந்த 6 சக்கரத்துக்குள்ள உன்னுடைய குரு கொடுக்குற அலைவரிசையை வச்சு உன்னுடைய அந்த காற்றுத்தன்மை கொஞ்சம் பாதி காற்று பாதி அலைவரிசை இருக்கும். அந்த அலைவரிசைக்குள்ள வேலை செஞ்சு இந்த 6ம் ஒன்று கடந்து வரும்போது மனம் நின்று இறைத்தன்மைக்கு வருவான். 6 வரைக்கும் ஆன்மா. 6 படை முருகன் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த 6 சக்கரம் வரைக்கும் நீ மகான் ஆன்மாவா இருப்ப. 6 எவன் கடக்கிறானோ அவன் தான் வெட்ட வெட்டு. 6 கடக்கிறவனுக்கு அங்க என்ன ஆகும்னா காற்று தேவைப்படாது, அவனையே அவன் சோறா தின்னுக்குவான். அதான் அலைவரிசை. அவன் அலைவரிசையை மட்டும்தான் அவன் கிரகிப்பான். அப்ப ஏழாவது திரைன்னு சொன்னாரு, 7வதுன்னு சொன்னார்ல, அங்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீராவி தத்துவத்துல நான் சூரியன் ஆயிட்டேன்ட்டாரு. யாரு? ராமலிங்க சுவாமி. 7வது திரையை நீக்கிட்டு லட்சக்கணக்கான போய் அருள் பெருஞ்சோதின்னு கத்திக்கிட்டு அங்க நின்று பார்த்துட்டு இருக்கீங்கள, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நீரா என் உடல்ல இருக்கும்போது மனிதனா இருந்தேன், உருவமா இருந்தேன். நான் எப்படி மறைஞ்சு போனேன். நிறைய முட்டாளுங்க ராமலிங்க சாமி கதவை சாத்திக்கிட்டு என்ன பண்ணாரு, பச்சை கற்பூரம் போட்டுக்கிட்டாரா, இல்லை பின்பக்கமா இது போயிட்டாரா, இல்லை எங்க போனாருன்னு கேட்குற எல்லாத்துக்குள்ளேயும் உடலுக்குள்ள நீரை எவன் ஒருவன் உறிந்துகிறானோ, நீரையே எவன் ஆவியாக்குறானோ அங்க என்ன ஆகும், பாலைவனமா மாறிடும். புரியுதுங்களா? சோலையாக இருக்கிற ஒரு மலை, அந்த மலைய அதுல ஏன் சோலையா இருக்கு? பாறைக்குள்ள தண்ணி இல்லைன்னா சோலையா இருக்குமா? அப்ப அதுக்குள்ள நீரையும் நெருப்பையும் ஒன்று சேர்த்து 2யும் இருக்கிறதுனால சோலையா இருக்கு. அப்ப நெருப்பு ஆதிக்க செலுத்த ஆரம்பிச்சுதுன்னா, நீரை ஃபுல்லா உறிஞ்சிருச்சுன்னா அந்த மலை என்ன ஆகும்? நெருப்பு மலையாயிரும், ஜுவாலையாகி நெருப்பா கொட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப ராமலிங்க சுவாமிகள் என்னன்னா 6 சக்கரம் 6 ஆதாரங்களையும்
ஒரு விஷயத்துக்குள்ள இந்த திருமுறைகள் 6 திருமுறைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆன்மாவா இருந்து கொடுத்துட்டு 7வது என்பது தன்னுடைய சுவாசத்தை எல்லாம் கடந்து அவரே அலைவரிசையாக மாறி சூரியனாக மாறி போனார். அண்ட கோடி பிரகாசமான சூரியனாக மாறி போனார். அப்ப அங்க என்ன சூரியன் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நடுவுல நான் ஜோதியாக இருக்கிறேன். ஜோதிங்கிறதுக்கு என்ன? நெருப்பு. அப்ப நான் நெருப்பா தான் இருக்கிறேன். புரியுதா? என்னை நெருப்பா இருக்கக்கூடிய என்னை உருவமாக நீ பார்க்க முடியாது. நான் உருவம் இல்லை. என்னை உருவமாக நீ வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய புகைப்படத்தை நீ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் புகைப்படத்தை தூக்கிக்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உனக்கு இல்லை. ஏன்னா நானே அங்க இல்லாத போது என் புகைப்படம் எப்படி வரும்? இல்லாத ஒருவனுக்கு புகைப்படம் எதற்கு? யோதியா இருக்கிறவனுக்கு நெருப்பா இருக்கிறவனுடைய உருவத்தை நீ ஏன் காட்டுற? உருவத்தை எரிக்கிறதுக்கு தான் அவள் தியானத்துல போராடி இருக்கிறாரு. அப்ப தியானத்துல அவ்வளோ போராடி அந்த ஒரு வெட்டவெளித்தன்மை என்பது என்ன அப்படின்னு உலகத்துக்கு சாதாரண குக்கிராமத்துக்குள்ள இருக்கிற வடலூருக்கு பக்கத்துக்குள்ள ஒரு வெட்டவெளி தத்துவத்தை எந்த விஞ்ஞானியும் இந்த உலகத்துல எந்த கொம்பனாலையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய, எங்கெங்கேயோ சொல்றீங்கல்ல நம்ம இந்த விஞ்ஞான கூடம்னு, விஞ்ஞான கூடம் அதுதான் விஞ்ஞான கூடம், அறிவு கூடம் அதுதான். அந்த அறிவு சார்ந்த கூடத்துக்குள்ள அவ்வளோ பெரிய தத்துவத்தை அவர் நிகழ்த்தி காட்டிட்டு போயிருக்காரு. அவ்வளோ பெரிய விஷயத்தை காட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறார். மனித தன்மைக்குள்ள இருக்கும்போது உனக்கு உணவு தேவைப்படும், எல்லாம் தேவைப்படும். நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க, சயின்ஸ்ல அறிவியல்ல எதுலையும் எடுத்துக்க, ஒரு ஆண் பெண் சேரும்போது கருவுல போய் ஒரு உயிர் தங்குது, உயிர் வளருது. அந்த உயிர் உடலா எப்படி மாறுது சொல்லு? எப்படி மாறுது? உடல் எப்படி எடுக்கும்? நீராவி தத்துவத்துல தான் உடலே எடுக்குது. சூரியனும் சந்திரனும் அந்த வெப்பம் ரெண்டும் சேரும் போது உடல் ஃபார்ம் ஆகுது. குழந்தை எப்படி உடல் உள்ள ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த தாய்க்கு நீரும் நெருப்பும் ஒன்று சேரும் போது அந்த நீர்ல இருக்கிற விஷயத்துக்குள்ள சந்திரனை போய் சூரியன் பார்க்கறதுனால அங்க ஒரு உடல் ஃபார்ம் ஆகும். அந்த அலைவரிசையில உடல் ஃபார்ம் ஆகும். இப்படித்தான் விஷயம். இப்படித்தான் உடல், குழந்தை உள்ள உடல் ஃபார்ம் ஆனது இப்படிதான் ஃபார்ம் ஆனது. ஆண் பெண்ணா நீ ஒன்று பண்றல, என்ன பண்ற? நீ உடல் உருங்கிற, காமங்கிற, அது நீராவி தத்துவம். நீ உட்காந்து தியானம் பண்றிய, அது என்ன பண்ற? நீராவி தத்துவம். அதுதான் நீ வாசிங்கிற. இப்ப இங்க என்ன இருக்கு? சயின்ஸா அறிவியலா என்ன இருக்கு? நீ நல்லா பாத்துக்க. சந்திரன் யாரு? இன்னைக்கு பௌர்ணமி. சந்திரன் யாரு? நீரு. இந்த நீரை என்ன ஆகுது? நாளையில இருந்து என்ன ஆகுது? அது தேய்பிறையா மாறும். அப்ப என்ன ஆகும்? சூரியன் சந்திரனை பார்க்கும்போது அது என்ன ஆகும்? ஆவியாகி மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுது? கரையுதா? அப்ப மொத்தமா கரைஞ்சோன்னா அங்க என்ன ஆகுது? மொத்தம் இருட்டு, வெட்டவெளி, அதெல்லாம் ஆவியாகி போயிடுச்சு. திருப்பி அது என்ன பண்ணுது? சயின்ஸா திருப்பி சுழற்சியா அடுத்தது சைக்ளோன் ஃபார்ம் ஆகி திருப்பியும் ஃபார்ம் ஆகி என்ன பண்ணுது? அந்த ஆவியானது திருப்பியும் அது நீராக திருப்பியும் சந்திரனாக காட்சி கொடுக்கும். இந்த சுழற்சியில உலகம் இயங்கிட்டு இருக்கு. இந்த செயல் நடந்துட்டு இருக்கு. அப்ப இது இவ்வளவு பெரிய செயல் வடிவத்துக்குள்ள இவ்வளவு பெரிய இந்த அறிவு சார்ந்த உலகம், மனிதர்கள் எங்கேயோ அறிவு விஞ்ஞானத்தை எங்கேயோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. உடலுக்குள்ள வச்சுட்டு போயிட்டான் எல்லா விஞ்ஞானத்தையும், எல்லா செயலையும் வச்சுட்டு போயிட்டான். இந்த உடலுக்குள்ள நீ இந்த அற்புதத்தை கண்டுபிடிச்சுக்கலாம். நான் சொல்லியிருக்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 யுகம் இல்லை, 3 யுகம்தான். ஒரு யுகத்தை தனியா வச்சு கணக்கிடணும். திரேயா யுகம், கலியுகம், சத்தியயுகம். இந்த 3 யுகம்தான். 3 யுகமும் எப்படின்னா தலையில 3 அடுக்கா இருக்கு. அப்ப இந்த நீராவி தத்துவத்துக்குள்ள இருக்கிற வெட்ட வெளியில இருக்கிற இறைவன் அந்த 3 யுகத்தையும் தன்னுடைய விஷயத்துக்குள்ள இருந்து கையாளுறான் அப்படிங்கறதான் விஷயம். அப்ப இந்த செயல் வெட்ட வெளிக்குள்ள அது மாறும். இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற பெரிய ரகசியத்தை, பெரிய அதிசயத்தை யாராலையும் இதை அறியறது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். இதை சொல்லி புரிய வைக்கிறதும் ரொம்ப கடினம். இதுக்குள்ள அவ்வளோ பெரிய ரகசியங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு ஞானியாகப்பட்டவன், தியானத்துல அனுபவம் பெறப்பட்டவனை இங்க விட்டுறவே கூடாது. ஏன்னா இந்த ரகசியம்லாம்
அறிய முடியாது. நீ எத்தனை முறை தியானம் பண்ணாலும் அந்த அனுபவம் பெற்றாதான் இது மாதிரி அதை போய் பார்க்க முடியும். அது உணர்த்தும், இல்லைன்னா உணர்த்தாது. அது ரொம்ப கடினமான ஒரு சவால் நிறைந்த வாய்ப்பு. அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். ஆன்மா அருங்கோண சக்கரம் அப்படின்னு பேரை சும்மா நான் பேரை மாத்தலைங்க. ஆன்மா அருங்கோண சக்கரத்தை நீராவி தத்துவத்திலேருந்து அது அந்த செயல் வடிவத்தை மாற்றப்பட்டது. அதுதான் அதோடைய பொருள். அது பேர் மாற்றம் கிடையாது. ஒரு ஞானி பேர் மாற்றம் இந்த மாதிரி விழா எடுக்கிறதெல்லாம் பண்ண மாட்டான். விழா எடுக்கிறது, கொண்டாடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது. இப்போ திருவண்ணாமலையில் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு ரகசியத்தை சொல்கிறேன். ஆந்திராக்காரங்க திருவண்ணாமலையை ஆக்கிரமிச்சிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க. ஆந்திராக்காரன் ஆக்கிரமிப்பாமல் வேற யாரும் ஆக்கிரமிப்பா? ஏன்னா ஆந்திராக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியலை. திருவண்ணாமலையில் நாராயணன் வந்துட்டான்னு தெரியலை, தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியலை. திருப்பதியில் இருக்கிற நாராயணன் ஷிஃப்ட் இங்கே திருவண்ணாமலைக்கு வந்துட்டான். நாராயணன் இருக்கிற இடத்துல ஆந்திராக்காரன் வந்து நிற்கிறான். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அருணாச்சலத்தை பார்க்க வந்திருக்கான். அவன் நாராயணனை பார்க்க வந்திருக்கிறாங்க. நாராயணன் இங்கே தான் இருக்கிறான். நாராயணனை பார்க்கறதுக்கு முன்னாடியே இது ஒரு பாருங்க எவ்வளோ பெரிய குறியீடாக வச்சுருக்கான் பாருங்க. அப்போ இவங்க ஏன் படையெடுக்கிறாங்கங்கிறதுக்கு, இவங்க ஏன் இங்கே வந்து நிற்கிறாங்கங்கிறதுக்கு, ஒரு மக்கள் பக்திக்காக அவங்களுக்கே தெரியாமல் வந்து நிற்கிறது கூட அது ஒரு அலைவரிசை அப்படி பண்ணும். அது அவங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. திருவண்ணாமலையில் வசித்து திருவண்ணாமலையிலேயே பல ஆணிகளை அடித்து மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிற பல பெரிய பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடிய எல்லா மனிதருக்குள்ளேயும் இந்த ரகசியம் தெரியாது. திருவண்ணாமலைக்குள் நாராயணனும் இங்கே தான் இருக்கிறான், நமச்சிவாயமும் இங்கே தான் இருக்கிறான். அப்போ நாராயணன் ஒரு வடிவத்துக்குள்ளே ஒரு அலைவரிசை இங்கே நடக்க போகுதுங்கிறதுக்கு, அப்போ அங்கே இருக்கிற அலைவரிசையில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் இங்கிட்டு திரட்டி விட்றான். இதுதான் விஷயம். அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. ஒரு நல்ல சூழலில் நேரடியாகவோ இல்லை காணொளி மூலியமாக சந்திப்போம்.